தமிழ்நாட்டின் 33 அமைச்சர்களில் 32 பேர் புதுமுகங்கள். செங்கோட்டையன் மட்டுமே முன்னர் அமைச்சராக இருந்தவர். தற்போது எம்எல்ஏ ஆன முதல் முறையே 31 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். மேலும் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட துறைகள் என்ன மாணிக்கம்? இதுகுறித்த கூடுதல் விவரங்களை மாணிக்கம் வழங்க கேட்கலாம். தமிழ்நாடு அமைச்சர்களுடைய விரிவாக்கம் தற்பொழுது நடந்து முடிந்திருக்கிறது. இதுல 23 பேர் இந்த தினம் விரிவாக்கத்துல பதவியேற்றிருக்கிறாங்க. இதுக்கு முன்பாக கடந்த 10ஆம் தேதி முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்ட போது அவருடன் சேர்த்து மொத்தம் 10 பேர் அமைச்சரவையை உருவாக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது 23 மொத்தம் அந்த 10 சேர்க்கும்போது மொத்தம் 33 பேர் அமைச்சரவை இடம்பெற்றிருக்கிறாங்க. தமிழ்நாடு அமைச்சருடைய ஒட்டுமொத்த பலம் 35 பேர் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சரவை. அதில் 33 பேர் வரையும் தற்பொழுது அமைச்சரவை இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த சூழல்ல 33 நபர்கள்ல 31 சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல் முறையாக சட்டமன்றத்துக்குள்ளாக தேர்வாய் வந்தவர்கள். இந்த 33 அமைச்சர்கள்ல 2 பேர் மட்டுமே அனுபவம் வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு அமைச்சருக்குள்ளாக வந்திருக்கக்கூடிய ராஜேஷ்குமார், கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி, அவர் கடந்த 4 முறையாக அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் அனுபவம் வாய்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அவர் இந்த அமைச்சரவை இடம்பெற்றிருக்கிறார். அதே போன்று செங்கோட்டையன், அவர் மூத்த அரசியல்வாதி, நன்கு மக்களுக்கு பரிச்சயமான அதிமுகவில் அமைச்சராக பல ஆண்டு காலம் இருந்தவர். அதனைத் தொடர்ந்து அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கு பிறகாக தாவேகாவில் இணைந்து அவரும் சட்டமன்றத்தினுடைய தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்பொழுது அமைச்சர் இடம்பெற்றிருக்கார். இந்த 2 பேர்களை தவிர அமைச்சர்கள் கூடிய மீதம் இருக்கக்கூடிய 31 நபர்களும் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர்கள். முதல் முறை வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கூடிய இதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் 59 ஆண்டுகளுக்கு பிறகாக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதுவும் அவருடைய நேரடி அரசாக இல்லாமல் கூட்டணி அரசின் மூலமாக அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகளை இந்த முறை அவர்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழலில் 2 அமைச்சர் பதவிகள் அவங்க கட்சிக்கு தமிழக வெற்றிக் கழகத்துடைய அரசின் சார்பாக ஒதுக்கப்பட்டு அதில் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து ராஜேஷ்குமார் அவர்களும், மதுரை மேலூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து விஸ்வநாதன் அவர்களும் அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. இந்த சூழல்ல யார் யாருக்கு என்னென்ன இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதில் இந்த பொறுப்பேற்றக்கூடிய ஏற்கனவே 10 நபர்களுக்கு அமைச்சரவைகளுடைய இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இன்றைய தினம் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 23 அமைச்சர்களுக்கு என்னென்ன இலாக்காக்கள் என்ற விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. அதுல முதலமைச்சர் விஜயனுடைய நெருங்கிய நண்பர், தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் ஸ்ரீநாத் அவர்களுக்கு மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.